காலம் செல்வம் ஒழுங்கு செய்து வெளியிட்டு வைக்கும் இந்த இரண்டு நூல்களுக்கும் அவருடைய அதை பற்றிய உரைகளை கேட்பதற்கு வந்திருப்பவர்களுக்கு எனது வரவேற்பு நன்றியும். இந்த சோபா சக்தியினுடைய நூலை பற்றி வெளியிட்டுரையாற்றின்படி நான் கேட்டிருந்தார். நம்முடைய அதில் இதாக நான் அந்த நூலை பற்றி சொல்ல போவதிலே கொஞ்சம் சிங்கம் சொல்லியிருக்கிறார். 2 தடவை செல்வம் கூப்பிட்டு சொன்னார், வாசிட்டீங்களோன்னு சொல்லி. ஏன்னு சிவசக்தி விட மாட்டான். அங்கேருந்து வீடியோ எல்லாத்தையும் பார்த்து போட்டு நுணுக்கமாக பார்த்து கொண்டிருப்பான். நான் அப்படியே எல்லாத்தையும் நல்லபடியாக வாங்கி போட்டு வாங்குவேன்னு சொல்லி நான் வாசித்து போட்டு வாங்கினது முழுவதிலே முக்கால்வாசி அவர் சொல்லி போட்டார். அது வழக்கமாக 2வது பேசுகிற ஆளுக்கு இருக்கிற பிரச்சனை தானே. ஆனால் இதில் முக்கியமாக நான் அவதானித்து கொண்டு சுபா சக்தி ஒரு ஃபேக்ஷன் ரைட்டர். ஃபிக்ஷனையும் ஃபேக்ட்ஸையும் ஒன்றாக கலந்து இதுவரை அவர் வெளியிட்ட நூல்களில் பல இந்த ஃபேக்ஷன் கேட்டகரிகளால் இருக்கும் நினைக்கமா. அப்போ அதனால் இவர் உண்மை எழுதியிருக்கிறாரா, இவர் கற்பனை கலந்து எழுதியிருக்கிறாரா, தன் அனுபவத்தை ஒப்பீனியனை மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்கிறாரா என்ற ஒரு மயக்கம் இருக்கும் அவற்றை நூல்களில். இப்போ கிட்டத்தட்ட இந்த ஃபோட்டோஷாப் வந்த பிறகு எப்படி நாங்கள் உண்மையான படங்களையே நம்பிடாமல் போச்சுக்கிறோம், ஏஐ வந்த பிறகு எப்படி உண்மையான வீடியோக்களை நம்பிடாமல் போச்சுக்கிறோம், அதே மாதிரி ஒரு மயக்கமான ஒரு நிலைக்கு தான் இந்த சுபாசக்தியுடைய எழுத்துக்கள் இருந்த இதுவரை. இதுதான் முதலாவதாக அவர் ஆவணப்படுத்தி இருக்கிறோம். அதாவது சுபாசக்தியினுடைய புத்தகம் உடனே இது ஃபேக்ஷன் தானே எந்த மாதிரியான ஒரு விலைகளில் ஆக்கள் போகிறதுக்கான ஒரு இது இருக்குது. அதை கொஞ்சம் சாமர்த்தியமாக அவர் இல்லை, நான் ஆவணம் தான் பண்ணியிருக்கேன், படங்களையும் போட்டு தரவுகளையும் போட்டு செய்திருக்கிறார். தன்னுடைய அபிப்பிராயத்தை வெகு குறைவாகத்தான் சொல்லியிருக்கின்றார். அது கன்டெக்சுவலாக இப்போ சொன்னார் சொன்னார் விடுதலை புலிகளை பற்றி தொடாமல் இருந்திருக்கலாம் என்று. தொடாமல் இருந்திருந்தால் இந்த கன்டெக்சுவல் பார்த்து இங்கே வந்திருக்காங்க. இது ஒரு ஒரு நடுகள் மாதிரி வைத்தால் அந்த நடுகளை கொண்டு நிச்சயம் இதுகளை தேடுகிற ஒரு 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 நிலைமை தான் ஒரு வரலாற்று மாணவனுக்கும் வரலாற்று ஆசிரியருக்கும் ஏற்படும். அந்த கன்டெக்சுவலை கொடுக்க வேணும். அதாவது இந்த காலத்தில் நாங்கள் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டேன். நான் கந்தகமனத்தை மணக்காலம் அந்தபடியே அதில் புனிதத்திலிருந்து இருக்கிற அனுபவம் எனக்கு இல்லை. ஆனாலும் நான் இப்படி இருக்கிற நடுதல்களை வாசித்து அந்த ஆவணங்களை வாசித்து தான் பார்த்து தான் நான் சில கருத்துக்களை எனக்குள்ளே ஏற்படுத்திக்கிறேன். அப்போ இதுவரை காலம் நான் சொன்னது யாழ்ப்பாணம் கோட்டையை விடுதலை புலிகள் கைப்பற்றின விடயன்றது ஒரு பெரிய ஒரு கைப்பற்றுறதுக்கு முயற்சி தான் அந்த பெரிய அது போகிறன்றது நான் நினச்சது ஏதோ சோழன் காலத்தில் நடந்து போகிற மாதிரி நடந்ததாக இருக்கும். அப்படி ஒரு திறமை ஒன்று இருந்தது. ஆனால் அங்கே 100 சொச்ச பேர் தான் சிங்கள மக்கள் இருக்கிறார்கள். இருக்கிற கோட்டைக்குள்ள சிங்கள இராணுவம் என்று பார்த்தா அது ஒரு கண்டெக்ஸ்ட் ஒன்று வருது. தெற்கில் இந்த இந்திய படையை எதிர்கொள்றதுக்காக வேண்டி உள்ள இராணுவத்தை முழுவதையும் அவங்க கொண்டு போயிட்டு இங்கே இதை அவர்கள் கவனிக்காத விட்ட அந்த கண்டெக்ஸ்டில் பார்க்க சில விடுதலை வீரத்தை சில குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு இது ஒன்று இருக்குது. அந்த கண்டெக்ஸ்ட் அது சொல்ல சரியா, அதை தவிர்த்திருக்கலாமா என்று சொல்லி இவர் கொண்டு சொன்னதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தபடியே சொல்ல வேணும், பார்த்தபடியே சொல்ல வேணும், அபிப்பிராயம் சொல்லக்கூடாது. அந்த நூல் என்றது அந்த இதில் கூடுதலாக அவர் வெற்றி அடித்ததுக்காக நான் நினைக்கின்றேன். இதுவரை காலத்துக்கு நான் வாசித்த விடயங்களில் கிட்டத்தட்ட 20-25 படுகொலைகள் நடந்ததாகத்தான் கேள்விப்பட்டேன். இதில் பார்த்தால் படுகட்சியில் பார்த்தால் அதில் 30க்கும் மேற்பட்ட படுகொலை கிழக்கு மாநிலத்தில் மட்டுமே நடந்திருக்கு. வீரமன படுகொலை, கொக்கடிச்சோலை படுகொலை என்று நிறைய படுகொலை நடந்திருக்கிறது. ஒன்றுமே ஆவணப்படுத்தப்படவில்லை. இதுதான் முதலாவது. இப்படியான புத்தகங்கள் ஒரு அனெக்டோட்டலாக, அதாவது ஒருவர் சொல்லுற தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார், ஆனால் இதை பரீட்சித்து பார்க்கிற இது வரலாற்று ஆசிரியரும் வரலாற்று மாணவனுக்கும் தான் இருக்க வேண்டும். இதை அனெக்டோட்டல் இதாகத்தான் நான் இன்னும் பார்க்கிறேன். இந்த தரவுகளை தவிர இன்னும் இந்த தரவுகள் ஒப்பீட்டு அளவில் நோக்கப்பட வேண்டும்.
ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த சொல்வார்கள் 6 மில்லியன் யூதர்களை கொண்ட விடயத்தை வந்து ஆட்ஸ்விஸில் வச்சு எல்லா யூதர்களும் வந்து தங்களோட பிள்ளைகளை கூட்டிக்கொண்டே ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அந்த யூதருடைய மனநிலை வந்து சந்ததியாக அப்படியே கடத்தப்படுகிறது. அதனால் சமாதானம் வருமா என்று கேட்டால் நான் நினைக்கிறதே இல்லை. அப்போ இந்த ஆவணப்படுத்துறது வந்து அவசியம் என்ற நேரத்தில் அதை வைத்து அரசியலாக்கியோ விளைப்பாக்கியோ வேறு இதுகளோ செய்யக்கூடாது என்பதற்காக இந்த ஆவணங்கள் வந்து முறையாக கையாளப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, எனக்கு அவர் சென்னையில் தான் வந்தவர். இந்த புத்தகத்தை வெளியிட்டு வைக்க சொல்லி கேட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், லெனின் சிவம் எங்கள் தமிழர் மத்தியில், புலமையான தமிழர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த திரைப்பட தயாரிப்பாளர், கதை எழுத்தாளர், நல்ல கேமராமேன், சிறந்த இயக்குனர், உயர்ந்த மனிதன் திரை விஷயத்தில். அது இதில் ஃபிசிக்கலாகவும் உயர்ந்த மனிதன். லெனின் சிவத்தை வந்து இந்த நூலை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கிறேன். சிவசக்தியின் சார்பில் வேறு யாராவது இந்த புத்தகத்தை வாங்க விரும்பினால் பெற்றுக்கொள்ளலாம். கொஞ்சம் புத்தகம் தான் இருக்குது. வழக்கமான ஒரு வியாபாரம் சொல்லுங்கள், கொஞ்சம் தான் இருக்குது, சரியாக முடிஞ்சது. அதன்படி இதை வந்து வாங்குபவர்கள் யாராவது வேண்டுறாக்கள் நீங்கள்